ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது பூந்தி ரைத்தா. எப்போவுமே நம்ம ரைத்தானா ஆனியன் ரைத்தா தான் நம்ம எல்லாத்துக்குமே செய்வோம். ஆனால் அது சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி பூந்தி ரைத்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தயிர் 1 கப் எடுத்துக்கோங்க. ரைத்தாக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தயிர் கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணி தனியாக தயிர் தனியாக தெரியக்கூடாது. 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ விஸ்கரை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வத்தல் பொடி 1/4 டீஸ்பூன், சீரக பொடி 1/4 டீஸ்பூன், சோம்பு பொடி 1/4 டீஸ்பூன், ஜீனி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் புளிப்பா இருந்தா ஜீனி சேர்க்கறதுனால கரெக்டா இருக்கும். உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா பொடியும் சேர்க்கறதுனால ரைத்தா ஒரு புது சுவையா இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெதுவெதுப்பான தண்ணீர் 1 கப் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கப் காரா பூந்தி சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிக்கோங்க. நான் ரைத்தாக்கு நம்ம காரா பூந்தி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மொறுமொறுப்பு கம்மியாக தான் இருக்கணும். காரா பூந்தி நம்ம வீட்லயே பண்ணலாம். எப்படி பண்றது அதுக்கான வீடியோ நாங்கள் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குற, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சில பேருக்கு ஆனியன் ரைத்தா பிடிக்காதுங்க. ஏன்னா வெங்காயத்தோட பச்சை வாசனை அவங்களுக்கு சேராது. இந்த மாதிரி பூந்தி ரைத்தா பண்ணீங்கன்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஒரு மிக்ஸ் பண்ணோம்னா பூந்தி ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரைத்தா பரிமாறுறதுக்கு முன்னாடி மேலே மொறுமொறுப்பான காரா பூந்தியை சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை வத்தல் பொடி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பூந்தி ரைத்தா புலாவ், பிரியாணி, முள்ளங்கி சப்பாத்தி, வெந்தயக்கீரை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.